ஏற்கனவே ஒரு அதிர்ச்சி கண்ணன் வச்சு சுத்துறீங்க, இதுல இன்னொரு ஆந்த கண்ணன் வேற. 7.5 மொத்தம் 15. பட் ஆர்எஸ்எஸ் பத்தி சுதந்திர நாள் விழா உரையிலையா பேசுறது? யார கேக்குறான்? டேனூஸ் ஒன்னதான் கேக்குறேன். நான் அடிப்படையில் 7 வயதில் ஆர்எஸ்எஸ்ல இணைந்த ஒரு ஸ்வயம் சேவக். நான் உன் பூச்சாண்டிகள்லாம் நடுங்கிறவன் இல்ல, அலற விடுறவன். அதனால ஆர்எஸ்எஸ் பத்தி பிரதமர் பேசியது மிகுந்த மகிழ்ச்சி. அது பேசக்கூடாது, ஆனா எல்லாருக்குமான உரை இல்ல இது. இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. சுதந்திர இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம், மிகப்பெரிய பயங்கரவாத சம்பவங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய அமைப்பு, நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இவர்தான் காதலிக்கிறேன், இவர்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிரதமர் பேசினதுல இன்னைக்கு வரைக்கும் எந்த அளவிலும் எந்த ஒரு ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்லை, மற்றவர்களுக்கு இருந்தால் இருந்துட்டு போட்டும். அதை பத்தி எங்களுக்கு கவலையும் இல்லை. இன்னமே நான் என்ன பண்றேன் மட்டும் பாருங்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அது காங்கிரஸ் வைத்த டார்கெட் மட்டும் திமுக ஜிடிபி கணக்கு வச்சிருப்பாங்களோ? எதிர்மறையா மட்டுமே பேசுறது, முதல்வர் பேசக்கூடிய விஷயமா அப்படின்றது எதிர்மறையா தான் பேசுவேடா சுதந்திர நாளுக்கு. இப்ப போடுற பாட்ட நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம். இன்று 11 கோடி கழிப்பறைகளை கட்டியிருக்கோம். 6.5 கோடி பேரு கழிப்பறை இல்லாம இருக்கிறாங்க இந்தியா முழுக்க. இன்று 10 கோடி பேருக்கு வந்து விறகிலிருந்து மீட்டு கேஸ் இணைப்பு கொடுத்துட்டோம். தம்பி, உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கேஸ் பிடிக்கிற திறமையா இருக்குன்னு உங்க அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும். கொஞ்சம் கேஸ் பூச்சி கொடுப்பா. நான் பூண்டு சாப்பிடுறான். சும்மா கபா கபுன்னு எரியும், யூஸ் பண்ணுங்க. இது நான் கேஸ் புதுசா இருக்குது. புதுசா வாங்கினவங்க, ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ஷன் கொடுத்தவங்க மறுபடி செகண்ட் டைம் கேஸ் வாங்கல, மறுபடி விறகுக்கு போறாங்க. ஊட்டச்சத்து குறைபாடால இறக்கக்கூடிய குழந்தைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியா இருந்துட்டு இருக்கு. கிளை அமைப்புகளை நோக்கி கை காட்டி விடுறது, கீழே ஏகப்பட்ட பரிவாரங்களை வச்சுக்கிறது, ஒரு அன்அக்கவுண்டபிள் அமைப்பு எது? ஆர்எஸ்எஸ். இந்த அசால்ட் ஆறுமுகம் உங்க கூட டிராவல் பண்றதா முடிவு பண்ணியாச்சு. நேரா ஆந்திராவுக்கு போறோம், ரெட்டிய தாக்குறோம், அவன் பொண்ணை தூக்குறோம். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். என்ன சம்பந்தம் இருக்கு? ஒருத்தர் வந்து என்ன சாவர்கர் வந்து இந்தியா சுதந்திரத்துக்காக போராடினார், சாவர்கர் வந்து இந்தியா சுதந்திரத்துக்காக போராடினார். ஜெயிச்சு காட்டுறேன். ஒரு தெரியுமா உன் நண்பனோட சாதனை என்னன்னு பா. பேஸ்ட் ஐயோ போஸ்ட் செல்லப்பா, அப்பப்பா அங்க என்ன படியில படுத்துக்கிட்டு ரயில் விட்டுட்டு இருக்கற? குக்கர் ஏச்சி மக்கர் இல்ல லெட்டர் லெட்டரா இல்ல லிட்டர். மன்னிப்பு கேட்டு எடுத்து ஏதோ கொஞ்சம் ஸ்டாம்ப் பேசிட்டாங்க. பிரிட்டிஷ் ஸ்டாம்ப் எழுதி யாரு? மன்னிப்பு கேட்டு எழுதி கொடுத்து பென்ஷன் வாங்குறது யாரு? சாவர்கரா இல்லையா? ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் சுதந்திர போராட்டத்துக்காக ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் சுதந்திர போராட்டத்துக்காக. இங்க துஷ்டர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அப்பால வந்து பெருக்கு ஒரே ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், ஒரே ஒரு ஆர்எஸ்எஸ் மன்னிப்பு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாங்க. ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. இந்த வீட்டுல நான் யாரு அதே வேண்டாம். நானும் கேக்குறேன், யாரா நீ? இப்பெல்லாம் ஆங்கில மரியாதையே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அப்பாவி ஜீவன். பிரிட்டிஷ் மன்னிப்பு கடிதம் கேட்டு பிரிட்டிஷ்காரர் கால்ல விழ. அடுத்து நான் எங்க நிக்கணும்? நடுவுல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏத்துனா போ. ஓகே பா. கொள்கை என்னங்க? ஆர்எஸ்எஸ் கொள்கை என்ன? சமத்துவ இந்தியாவா? ஆஹா, வளைய விழிச்சா வம்பளுக்குறானே.
வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? மதவெறியை தூண்டிவிட்டு அதன் மூலமா அரசியல் செய்யக்கூடிய என்ன மாதிரி பங்களிப்பு அரசு செய்திருக்குதுன்னு ஆர்வமாக அந்த புத்தகத்தை எடுத்து திறந்து பாக்குறாங்க. அந்த புத்தகத்துடைய முதல் பக்கம் எம்டியா இருக்குது, இரண்டாவது பக்கமும் காலியா இருக்குது, மூணாவது பக்கத்துல வெள்ளக்காரனுடைய ஷூவை சாவர்கர் நக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்குது. அதுக்கு பிறகு எல்லா பக்கங்களும் காலியாக இருக்கிறது. நடு பக்கத்துல பாத்தீங்கன்னா தேசத்தந்தை மகாத்மா காந்தியை படுகொலை செய்யப்பட்ட RSS உடைய பங்களிப்பாக இருக்கிறது என்று விளக்குற மாதிரி ஒரு புகைப்படம் இருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த புத்தகத்துல எல்லா பக்கமும் எம்டியாக காலியாகத்தான் இருக்கிறது. நெஹ்ரு அவர்கள் காலத்திலிருந்து தூற்றப்படாத தூற்றுகளிலே அமுதரசன் அண்ணாவுடைய தூற்று வந்து எங்களை எதுவும் செய்து விடாது. நாட்டை பத்தி நீ பேசின்னு பாரியா? அந்த 2வது வரிசையில 4வது ஜோடி யாருன்னு பாத்தீங்களா? ஒரே நிமிஷம். இன்னைக்கு வீக்கெண்ட், இன்னைக்கு பப்ளிக் ஹாலிடே. என்ன கஷ்டப்பட்டு வாதம் நடத்திட்டு இருக்கீங்க? திராவிடர் கழகம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்னையாச்சும் மாறி இருக்குதா? என்ன யோகிதா இருக்குது? தேசிய எடுத்துக்கிட்டீங்களா? தேசிய கொடி எடுத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு என்ன யோகி இன்னைக்கு வந்து எடுத்துக்கிறீங்களா? வெக்கமா இல்லையா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் அது பேர்ல மட்டும் தான் இருக்கு, பாடியில எதிர்பார்க்காத. ராணுவம் சொல்லி இந்த பேசுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. உச்சரிக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நான் சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. நீங்க சமஸ்கிருதத்துல ஏன் ஐயா வெளியில போகும்போதெல்லாம் கணியன் பூங்குன்றனாரை பேசுகிறார், வள்ளுவரை பேசுகிறார்னா சமஸ்கிருதத்துல அந்த மாதிரி சொல்றதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்ல. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. கதை இப்படி போகுதா இல்லையா? இருந்தா ஒரு 10 சொல்லுங்க. இங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு நூலை சொல்லுங்க சமஸ்கிருதத்துல. என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு சொந்தம் கொண்டாட தலைவர்கள் கிடையாது. எனவே காங்கிரஸ் தலைவர் பட்டேலை இவர்கள் சுவீகரித்துக் கொண்டார்கள். இந்த 3 கிலோ மூஞ்சன் எது சொன்னாலும் புரியாதா? அவன் சுத்த ஃப்ராடுன்னு சொல்லு. காலமெல்லாம் நான் ஹிந்துவாக பிறந்தேன், ஹிந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன அம்பேத்கரை சுவீகரித்துக் கொண்டார்கள். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இவர்களுக்கு என்று சொந்தமாக தலைவர்கள் கிடையாது, சொந்தமாக இலக்கியம் கிடையாது, சொந்தமாக பண்பாடு, கலை, கலாச்சாரம் எதுவும் கிடையாது. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அப்ப தமிழ் கலாச்சாரத்தை தங்களுடையதாக தங்கள் மீது பூசிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். இப்ப பேசுறாருல பாரத நாட்டிற்கே முன்னுதாரணம். சார், ராஜராஜ சோழன் காலத்துல பாரத நாடுன்னு ஒண்ணு இருந்துச்சா? அவன் யாரோட சண்டை போட்டான்? சேரர்களோட சண்டை போட்டான். அவன் அதிகமா சண்டை போட்டது யாரு? இங்க இருக்கவங்களோட தானே. அப்ப இவ பேசுறதே பொய் இல்லையா? ஒன்றுபட்டு எல்லாரும் இருந்தார்கள். எங்க இருந்தா சார்? கங்கைக்கு எப்ப போனா? கங்கை வரை சென்று பாடலி புத்திரத்தின் மன்னனான மகிபாலனை போரில் வீழ்த்தி. மகிபாலன் யாரு? பக்கத்து நாட்டுக்காரனா? உங்க பார்வையில சொல்றா நரிகடிச்ச தலையா? சார், அன்னைக்கு சண்டை போட்டு இருந்தது ஃபுல்லா நீங்க சொல்ற பாரத தேசத்துக்குள்ள தான் சண்டை போட்டு இருந்தாங்க. ஐயா, நான் அந்த ஊருக்காரகிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிதான் சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நாரடிச்சிடாதப்பா. ஒன்றுபட்ட பாரதமாக அன்றைக்கே இருந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதே முதலில் பிழை. சோழர்களுடைய ஆட்சி காலத்துல சாவூர் பரஞ்சோதி அவர் அங்க அமைச்சராக இருந்தார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழ் இஸ்லாமியர், பேர் பரஞ்சோதி. அவர் ஒரு இஸ்லாமியர். தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு தன்னுடைய நிலத்தை கொடுத்தவர். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பாஜக சார்பில் எத்தனை இஸ்லாமியர்கள் எம்பிக்களா இருக்காங்க? பண்ணி தலை பிஞ்சு போயிடும்.
நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். உட்பட்ட விஷயம் நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். புழுதிவாரி இறைப்பதற்காக அரசை நீங்க பேசும்போது நீங்க நெருப்படுத்தி நீங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை பற்றி உங்களுக்கு என்ன இன்றைய நிகழ்ச்சியில் டேய் டேய் சுரேஷ் டேய் முத்து டேய் இங்க பாறா டேய் எல்லாம் எழுந்துடா டேய் என்ன தெரிந்தது என்பதை சொல்லுங்கள். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா நீங்க குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. உங்க அமர்வு வரும்போது நீங்க சொல்லுங்க. என்ன தமிழ்நாட்டில் அன்றாடம் உங்களுக்கு பாலியல் நேரத்துல அவர் பேசினா நான் அவருக்கு குறிக்கிட்டு தமிழகத்தில் அன்றாடம் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வாட் திங்க் யூ இடியட் ஸ்டூபிட் நான்சென்ஸ் யூ கண்ட்ரி அவர் பேசிட்டு நான் அமைதியா இருக்கிறேன். இல்ல அவர் அவருடைய நேரம் அவர் பேசட்டும். ஏமாத்தணும். காதன் வந்து கத்தினுங்கிற கொசு மாதிரி சொன்னதே சொல்லு.